வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் சேவிங்ஸ் பற்றி நான் லாஸ்ட் மந்த் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து எல்லாருமே வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அது நியாயமான கேள்வி தான், நெகட்டிவ் கமெண்ட்னு சொல்ல முடியாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது தப்பு கிடையாது. அதாவது ஒருத்தர் செய்கிறது இன்னொருத்தருக்கு தெரியணும். அவங்க செய்கிற சேமிப்பு இல்லை ஹஸ்பண்ட் செய்கிற சேமிப்பு ஒய்ஃபுக்கோ, ஒய்ஃப் செய்கிற சேமிப்பு ஹஸ்பண்ட்க்கோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தால் கண்டிப்பாக வந்து தப்பு கிடையாது. இது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்கு சீக்ரெட் சேவிங் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் சீக்ரெட் சேவிங்ஸ் ஏன் நம்ம செய்யணும். அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது. அந்த ரீசனை நீங்கள் கேளுங்க. அது வந்து நியாயமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங் டிப்ஸ், சீக்ரெட்டாக எப்படி பணம் சேர்க்கலாங்கிற மணி சேவிங் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நான் இப்போவே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். அது வந்து ரிப்பீட்டட் கமெண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மணி சேவிங் டிப்ஸ் எல்லாமே ரகசியமாக எப்படி சேர்க்கறது அப்படிங்கிற டிப்பை தான் நான் சொல்ல போகிறேன். மணி சேவிங் டிப்பை மட்டும் ஸ்லைடை மட்டும் பார்க்காதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏற்கனவே சொன்ன டிப்பு தானே நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் சொன்ன டிப் தான், ஆனால் அதை எப்படி நீங்கள் ரகசியமாக பண்ணணும், யாருக்கும் தெரியாமல அந்த பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி நம்ம ரகசியமாக பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீக்ரெட் சேவிங்ஸ் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கான 3 காரணம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வெளிப்படையான சேமிப்பு. இப்போ கணவரும் மனைவிக்கும் தெரியுது, ஓகேவா? இப்போ மனைவியோ சேவிங்ஸ் டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கலாம், இல்லை கணவர் வந்து நான் சேமிப்பு டிபார்ட்மெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. இப்போ பசங்களுக்கு சேர்க்குறது, பிள்ளைங்களுக்கு சேர்க்குறது, எல்லாமே ஆர்டி போடுறது எல்லாமே தெரிஞ்சே பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு வெளிப்படையாக இருக்குது. இல்லை ஏதோ ஒரு சேவிங்ஸ் வந்து இப்போ 4 டைப் ஆஃப் சேவிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எடுக்க முடியாத சேவிங்ஸ், இப்போ ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு தான் எடுப்போம். இல்லை ஒரு அவசரத்துக்கு நம்ம ஒரு இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு சில சேவிங்ஸ் பண்ணுவோம். அப்போ தெரியும், இப்போ ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ தெரியும் இந்த அக்கௌண்ட்டில் சேமிச்சுட்டு வரோம், இல்லை வீட்டில் ஒரு பாக்ஸில் சேமிச்சுட்டு வரோம் அப்படின்னு இப்போ தெரிஞ்சே சேமிக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து அப்படி ஒரு சேவிங்ஸ் இருக்குங்கிறது கணவன் மனைவி 2 பேருக்கும் தெரியும். அப்போ வந்து ஒரு தேவையில்லாத ஒரு செலவே வருது. பட் ஆனால் பார்க்குறப்ப தேவை இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போதுமே செலவு நமக்கு வரும்பொழுது ஃபஸ்ட்டு நமக்கு தேவை இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுக்கும். நம்ம நல்லா யோசித்தா நமக்கு தேவையே இருக்காது. அந்த மாதிரி செலவுகள் நிறையா இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு செலவுகள் வரப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு அந்த செலவு முக்கியம் அப்படின்னு பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க, அந்த சேவிங்ஸ் தானே இருக்குது, அதை எடுத்து இந்த செலவை பண்ணிடலாம் அப்படின்னுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும், சரி இப்போ நம்ம அந்த எடுக்க வேணான்னு யாராவது ஒருத்தர் சொன்னால் தேவையில்லாத ஒரு மனக்கசப்பாகும். எதுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருப்பாங்க. இப்போ தரமாட்டேன், இப்போ மனைவியே சேமிப்பு பண்ணிகிட்ருக்காங்க கணவனுக்கு தெரிஞ்சு, இந்த செலவு வருது இதுக்கு இதை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு கணவன் கேட்குறப்ப எங்கே ஒரு வேளை நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்மளை ஹஸ்பண்டை மதிக்கலாம், நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை தப்பாக நினச்சிருவாரோ அப்படின்னு பயந்துட்டு மனைவி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஹஸ்பண்ட் வந்து வெளிப்படையாக ஒரு சேவிங்ஸ் பண்ணுறப்ப மனைவி கேட்குறாங்க இந்த செலவு பண்ணுங்க அப்படிங்கிறப்ப இப்போ கொடுக்கலன்னா எங்கே மனைவி நம்மளை தப்பாக நினச்சிருவாளோ, என்னடா ஆசைப்பட்டு கேட்குறோம் செய்ய மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவாரோ, குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதான குறை வந்துருமோ அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கில் கண்டிப்பாக எடுத்து செஞ்சுருவாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் ரகசியமாக சேர்க்குறாங்க, இல்லை 2 பேருமே ரகசியமாக சேர்க்குறாங்கன்னா ரொம்ப தேவை இருக்கிற செலவுக்கு மட்டும்தான் அதை எடுப்பாங்களே ஒழிய தேவையில்லாத செலவுக்கு அதை எடுக்க மாட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வெளிப்படையான சேமிப்பு, இப்போ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வெளிப்படையாக சேமிச்சுட்ருக்கிறப்ப இப்போ யாரோட ஒருத்தர் இப்போ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து டக்குன்னு கடன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோ இல்லை ஹஸ்பண்டோட ரிலேட்டிவோ எனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது, எனக்கு அரேஞ்ச் பண்ணு அப்படிங்கிறப்ப அப்போ என்ன செய்வாங்க, ஒரு வெளிப்படையான சேவிங்ஸ் இருக்குது, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒய்ஃப்கிட்ட கேட்பாங்க, நமக்கு தான் இந்த சேவிங்ஸ் இருக்குல்ல, இதை எடுத்து கடன் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதே மாதிரி ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக என்ன செய்வாங்க, சரி ஓகே ஹஸ்பண்ட் கேட்குறாரு கொடுத்துருவோன்னு தான் கொடுப்பாங்க. இல்லை ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் சேர்த்துட்ருக்காங்க, 2 பேருக்கும் தெரிஞ்சு ஒய்ஃப் சேர்த்துட்ருக்காங்கன்னா இப்போ ஒய்ஃப் வழியில் வந்து ஒரு பிரச்சனை வருது, அவங்களோட ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஒருத்தவங்க அவசரமாக கடன் கேட்குறாங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டால் சரி ஒய்ஃபோட சொந்தக்காரவங்க தானே, ஒய்ஃபோட ஃப்ரெண்டு தானே கொடுத்துருவாங்க அப்படின்னு கொடுக்குற மாதிரி நேரிடும்.
கடன் கொடுக்கறது தப்பு கிடையாது. கொடுக்குற கடன் திரும்பி வந்துருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் இப்போ முக்காவாசி காலங்களில் கடன் வாங்குறவங்க கடனை வாங்கினதுக்கப்புறம் நம்மளை மறந்துடுறாங்க. அதுவும் சொந்தக்காரவங்கள்ட்ட கொடுத்தா வாங்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிருமோன்னு பயமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு அவசரத்தில் ஒரு ஃப்ரெண்டோ சொந்தக்காரவங்களோ நம்மள்ட்ட வந்து கடன் கேட்குறப்ப நம்ம மனசு கண்டிப்பாக கரைஞ்சு இருக்கிற சேவிங்ஸை எடுத்து கொடுத்துருவோம். இப்போ சீக்ரெட்டாக செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஹஸ்பண்ட் சீக்ரெட்டாக செஞ்சுட்ருக்காருன்னா மனைவி கேட்குறப்ப ஓகே எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா நமக்கு போகாதான் தானமும் தர்மமும். இன்னொன்று, இப்போ இன்கேஸ் ஒய்ஃபே கேட்குறாங்க, வந்து கேட்குறாங்க, ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் ஃப்ரெண்டுக்கோ சொந்தக்காரவங்களுக்கோ ரொம்ப அவசரமாக தேவைப்படுதுன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து ஆக்சுவலாக இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இன்னொன்று, இன்கேஸ் அது ரொம்ப நியாயமான ரீசனாக இருக்குது, இவங்களுக்கு கடன் கொடுத்தா அது திரும்பி தந்துருவாங்க அப்படின்னு அவர் வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு டைம் கிடைக்கும். ரகசிய சேமிப்பு இருந்துச்சுன்னா ஓகே நான் வெளியில் வாங்கித்தரேன்னு கூட வாங்கி தந்து இந்த ரகசிய சேமிப்பு எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து ஏமாற்றுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிடவங்கக்கிட்ட கண்டிப்பாக பணம் இல்லைன்னு சொல்லி தான் ஆகணும். அப்போ வந்து ரகசியமாக அந்த சேமிப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, அந்த பணத்தை வந்து நம்ம காப்பாற்றிடலாம். இதெல்லாம் நிறையா பேர் லைஃப்பில் நம்ம அனுபவிச்சிருப்போம். அந்த சமயம் நமக்கு ஒரு எமோஷ்னலாக முடிவு எடுத்துரும். அதுக்கப்புறம் பணம் வரலையேன்னு ஒருத்தர் இங்கே சண்டை போட்டுட்ருப்போம். இதுதான் வந்து எல்லார் வீட்லேயுமே நடக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத ப்ராப்ளமாக ரகசிய சேமிப்பு தான் தடுக்குது. 3வது விஷயம் வந்து சீக்ரெட் சேவிங்ஸ்க்கு ஏன் முக்கியம்னா, நமக்கு ரொம்ப அவசியமான செலவு வரும் பொழுது, அவசர செலவு வரும் பொழுது சீக்ரெட் சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம போய் மற்றவங்கக்கிட்ட கடன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ நான் ரகசியமாக ஒரு சேமிப்பை நான் செஞ்சுட்டு வரேன். என் குடும்பத்துக்கு ஒரு ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக பணம் தேவைப்பட்டே ஆகுது அப்படிங்கிறப்ப நான் ஒரு ரகசிய சேமிப்பை வந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அது வந்து ரகசியமாக இருக்கிறதுனால அந்த சேமிப்பு ஈஸியாக பெருக்கம் அடைஞ்சிட்ருக்கும். நான் ரகசியமாக வைக்கலைன்னா இப்போ மொதல் 2 ரீசன் சொன்னதுனால அது வெளியேறி இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு அது போயிருக்குமே ஒழிய நம்மளோட அவசர தேவைக்கு அப்போ அங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். நான் இந்த சேமிப்பை நான் ரகசியமாக வச்சுருக்கேன்னா நான் பாட்டுக்கு என்ன செய்வேன், ரகசியமாக சேர்க்கறதுனால அது யாராலையுமே அந்த சேமிப்பை எடுக்க முடியாது என்னையை தவிர்த்து. அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன், என் குடும்பத்துக்கு ரொம்ப அவசியம் வந்தால் தான் நான் எடுப்பேன். ரொம்ப மிக அவசியம் வந்தால் மட்டும்தான் நான் என்ன செய்வேன், அதை எடுப்பேன். ஓகேவா? அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ என்ன ஆகும், நான் ரகசியம் சேமிப்பாக இருந்தால் மட்டும்தான் என்னுடைய மிக அவசரமான தேவைக்கு அந்த பணம் பயன்படுத்தலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக பயன்படுத்தவே முடியாது. ஸோ இந்த 3 ரீசன்ஸ்னால தான் வந்து ரகசிய சேமிப்பு முக்கியம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ரகசிய சேமிப்புக்கான மணி சேவிங் டிப்ஸ் பார்ட் 2 வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவாக நாளைக்கு போடுறேன். ஏன்னா இதுவே வந்து 8 மினிட்ஸ் லென்த் ஆகிடுச்சு. அது எல்லாமே ரிப்பீட்டட் டிப்ஸாக தான் இருக்கும். பட் ஆனால் ரகசியமாக எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அதில் கண்டிப்பாக இருக்கும். அது வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்ட் 2 வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக வரும். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.